இன்னைக்கு ரொமான்சிங் த பேலன்ஸ் ஷீட் அந்த சீரீஸோட லாஸ்ட் பார்ட். ஸோ ஐ குவிக்லி ஐ ரீகேப் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் ஹூ ஜஸ்ட் ஜாயின்ட். ஸோ நம்ம பார்ட் ஒன்ல நயன்தாரா அலையஸ் அன்னபூர்ணி அவங்க வந்து ஒரு மாம் என்டர்பிரனர். வீட்லயே கேக் செஞ்சு அவங்க வந்து ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலயமா அவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா எப்படி வந்து வந்தாங்க. ஸோ இனிஷியலா ஷீ தாட் தட் அவங்க வந்து லாஸ் பண்றாங்க, பிரேக் ஈவன் பண்றதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்னு ஷி இனிஷியலி தாட். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து கத்துக்கினதுக்கு அப்புறம் ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இட் செல்ஃப் அவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்த்தாங்க. ஸோ வித் தட் மோட்டிவேஷன் அவங்க சூப்பர்பா ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து கொடிக்கட்டி பறந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆண்டர்பிரனராக ஆனாங்க. அண்ட் ஃபாலோட் இன் தி பார்ட் டூ அவங்க ஆஃப்லைன்ல போய் ஒரு 2-3 கடைக்கு ரெண்ட் எடுத்து அதை வந்து ஆஃப்லைன் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய லோன்ஸ் வாங்கினாங்க, போத் ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் லாங் டேர்ம் லோன். சொர்ணாக்கா கிட்ட வந்து கந்து வட்டி எல்லாம் வாங்கினாங்க. அது மூலியமா அவங்க தம்பி பட்டாசு பாலு கிட்ட எப்படி மாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மென்டார் அண்ட் அனில் லம்பா அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி நயன்தாராவை வந்து அவங்க ஒரு இன்புட்ஸ் கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா அலைன் பண்ணி ஒரு குட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி கொடுக்கறதுனால சொர்ணாக்கா கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் பண்ணாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் பாடம் கத்துக்கிட்டு ஆஃப்லைன் பிசினஸையுமே அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ட் டூல பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் இன் பார்ட் த்ரீ அவங்க சென்னை ஃபுல்லாவே வந்து ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டா சென்னை ஃபுல்லா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி பிக் எக்ஸ்பென்ஷன் ஆக்சுவலி. அதனால அவங்களுக்கு பெரிய தொகை தேவைப்பட்டது. அதனால அவங்க லோன் போகணுமா இல்லைன்னா வந்து ஐபிஓ மூலியமா அவங்க வந்து கேபிட்டல்ல வந்து ஜென்ரேட் பண்ணணுமா, ஸோ அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் இருக்கும்போது விச் இஸ் பெஸ்ட் லெவரேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ அது மூலியமா என்ன நம்ம கத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, லோன் எடுக்கிறது தான் கரெக்ட். நம்மளோட கை காசை போட்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றதோ இல்லைன்னா ஐபிஓ வச்சு ஒரு ரன் பண்றதோ அது வந்து நம்மளுக்கு வந்து அதிக ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ லோன் எடுக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த லெவரேஜ் கான்செப்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போன வாட்டி பார்த்தோம். அது மூலயமா அவங்க அந்த பெரிய எக்ஸ்பான்ஷனுமே வந்து சூப்பர்பா ஹேண்டில் பண்ணி அவங்க நல்லபடியா பண்ணாங்க. அண்ட் அலாங் வித் தட் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்கணும். சப்போஸ் அவங்க வந்து கேக்கை தாண்டி வந்து அவங்க சமோசா சொல்லிட்டு ஒரு ஸ்பின் ஆஃப் பண்றாங்க. ஸோ அந்த சமோசா 10 ரூபா அப்படின்னு ஒரு அந்த ஒரு பீஸோட விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரு தியேட்டருக்கு போறாங்க இல்லைன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆர்டர் எடுக்கும் போது பல்கா வந்து 1000 சமோசா வந்து அவங்க ஆர்டர் பண்றாங்க. பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட், 5 ரூபான்னு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது லாஸா கெயினா? அப்ப அந்த 5 ரூபாவை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன கணக்கு வச்சு அது லாஸ் ஆகாம நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போகலாம், எவ்வளவு கொடுத்தா பிரேக் ஈவன் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு மேத் மூலியமா பார்த்தோம். ஸோ வித் தட் பேசிக் நாலேஜ் நயன்தாரா சக்சஸ்ஃபுல்லி அவங்க அந்த சென்னை எக்ஸ்பென்ஷனுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டாங்க. அண்ட் இன் திஸ் ஃபைனல் பார்ட் வி ஆர் கோயிங் டு சி மோர் அபவுட் லெவரேஜ் அண்ட் தென் குயிக் ரீகேப் வந்து சடேஷ் வில் கிவ். என்னென்னலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ்ல பார்த்தோமோ குயிக்கா இன்னும் ஒரு 8 சிம்பிள் சினாரியோ எடுத்து we can ஒரு சம்மரைஸ் மாதிரி வந்து இருப்போம் அந்த இது. With that we are going to end this particular romancing the balance sheet. With that note we can proceed further. ஸோ நம்ம லெவரேஜ் போன வாட்டி வந்து இந்த சிம்பிள் சினாரியோ வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் த சேம் சினாரியோ அண்ட் தென் வில் கண்டினியூ வித் தட் லெவரேஜ். ஸோ சப்போஸ் நீங்க ஒரு சேல்ஸ் பண்றீங்க, நயன்தாரா சேல்ஸ் பண்றாங்க, அதே கேக் வந்து செஞ்சு அவங்க வந்து பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க. ஸோ இந்த இயர் 1 2024ல வந்துட்டு அவங்க ஒரு 100 ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் வந்து 20 ரூபா. ஓபிஎஸ்ஸா ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். ஸோ அந்த கேக் செய்யறதுக்கு அவங்களுக்கு நிறைய காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு கட்டியிருப்பாங்க, சேலரி பே பண்ணியிருப்பாங்க, அந்த கடைக்கு ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, கடன்லாம் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காஸ்ட் ஓட்டிட்டு வரும். ஸோ அப்போ என்டையர் சேல்ஸ் மைனஸ் தட் காஸ்ட் விச் அதை தாண்டி தங்கிறது தான் வந்து ப்ராஃபிட்.
ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க 100 ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் இயர் 1 அவங்க 70 ரூபா வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் 2024. இந்த வச்சு அவங்க 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு தான் அவங்க வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லை எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏறும் அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் வந்து ஒரு இயர்க்குள்ள போவாங்க. பி இட் ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் வெரி பிக் பிஸ்னஸ் கார்பரேட் லெவல்ல. அதே மாதிரி அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, பேலன்ஸ் ஷீட் தான் தேவை. ஸோ இன் இயர் 2ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க, தட் இஸ் இன் 2025 நயன்தாரா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சப்போஸ் நான் வந்து சேல்ஸை டபுள் மடங்கு பண்ணேன், போன வருஷம் 200 ரூபா பண்ணேன், இந்த வருஷம் 200 ரூபா பண்ணா எனக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. டிஃபால்ட்டா ஹியூமன் டெண்டன்சி என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே சேல்ஸ் டபுள் ஆச்சுன்னா ப்ராஃபிட் தானே டபுள் ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சட்டுன்னு சிஸ்டம் 1 வச்சு நம்ம கணக்கு போடுவோம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த காஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காஸ்டே வந்து 2ஆ வந்து டிவைட் பண்ணப்படும். ஸோ ஒன்று வந்து வேரியபிள் காஸ்ட், அனதர் இஸ் தி ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இங்க வேரியபிள் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க ரா மெட்டீரியல், அந்த கேக்குக்கு வாங்குற அந்த ரா மெட்டீரியல், எண்ணெயா இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மாவா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டிஃபர். ஸோ போன மாசம் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அடுத்த மாசம் 110 ரூபான்னு இருக்கும். இட் டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆர் இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரி வந்து பேசிஸ்ல வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல்லாம் காஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், விச் இஸ் கால்ட் வேரியபிள் காஸ்ட். ஆனா இந்த ரெண்ட், சேலரி, நீங்க லோனுக்கு கொடுக்குற இஎம்ஐ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபிளக்சுவேட் ஆகாது. ஸோ தோஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் தி ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ அப்போ காஸ்டையே நம்ம வந்து 2ஆ டிவைட் பண்றோம். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்துல இந்த போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி காஸ்ட் வந்து 80 ரூபா, 100 மைனஸ் 100 மைனஸ் 80 தான் வந்து 20 ரூபா தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க பார்த்தோம். ஸோ இந்த 80 ரூபாவை வந்து நம்ம எப்படி வேணா பிரிக்கலாம். ஸோ வேரியபிள் மொத்தமா 80 அண்ட் ஃபிக்ஸட் 0. இன் கேஸ் 2ல நம்ம வேரியபிள் 60 அண்ட் ஃபிக்ஸட் 20, 40 40, 20 60 அண்ட் 0 80. ஸோ எப்படி வேணா நம்ம வந்து இந்த காஸ்ட் வந்து பிரிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் தி ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் சேம் இயர், அதனால தான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் ஏற ஏற, யூ கேன் see here. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இங்க ஏற ஏற என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனில ஃபிக்ஸட் காஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கிற பட்சத்துல ப்ராஃபிட்டுமே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஒன் சார்ட் ஆஃப் லெவரேஜ் வி saw in the part 3. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் as I said we are going to see here. So higher the fixed cost one company is having, higher the profit. So simple example is a simple formula to calculate the profit here is sales minus variable cost minus a fixed cost. So basically the cost. ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி காஸ்ட்டை வந்து வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் 2ஆ பிரிச்சிருப்போம். அதே மாதிரி தான் வந்து ஸோ லெவரேஜை பொறுத்தவரை ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் பிளேயிங் எ ஹியூஜ் ரோல். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஹையர் தி ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையர் தி ப்ராஃபிட்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டிக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் காஸ்டே வந்து இன்னும் 2ஆ டிவைட் பண்றாங்க, விச் இஸ் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ அப்படின்னு வந்து 2ஆ டிவைட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க வந்து அந்த ஃபார்முலா போடும்போது என்ன ஆயிடும்னா, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், which I already told you, and the raw materials, and then minus operating fixed cost. இந்த ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லாம உங்களால வந்து கம்பெனியை ரன்னே பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் நத்திங் பட், நீங்க சேலரி கொடுக்காம ரன்னே பண்ண முடியாது, ரெண்ட் கொடுக்காம ரன்னே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்னு போட்டுடுவாங்க. அண்ட் திஸ் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, இஎம்ஐ கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்ல வரும். பிகாஸ் நீங்க உங்களுக்கு வந்து கம்பெனி ரன் பண்றதுக்கு காஸ்ட் தேவை. ஆனா இட் டசன்ட் மேட்டர் வெதர் அந்த அமௌண்ட் வந்து உங்க பாக்கெட்ல இருந்து வருதா, இல்ல நீங்க லோன் வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் கம்பெனிக்கு தேவை கிடையாது. ஐ நீட் தட் மணி. ஸோ அப்போ நீங்க லோன் தான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு நீங்க கொடுக்க போற இன்ட்ரெஸ்ட் வந்து தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் கால் கீழே வரும்.
ஸோ இப்படி போடும் போதும் நீங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஜென்ரல் ஃபார்முலா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த ஃபார்முலா வருது. ஸோ அகைன் ஹை ஃபிக்ஸட் காஸ்ட், ஹை ப்ராஃபிட், we already told you. ஆனா இந்த ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் உங்க கம்பெனில இருந்தது அப்படின்னா பிரேக் ஈவன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அகைன் வி saw the formula in part 3. ஸோ கன்சிடர் தட் உங்களுக்கு வந்து ஹை ஃபிக்ஸட் காஸ்ட், சப்போஸ் நீங்க லோன் நிறைய எடுத்திருக்கீங்க, இல்லைனா வந்து நிறைய ரெண்ட் கொடுக்குறீங்க, நிறைய சேலரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிரேக் ஈவன், அதாவது நீங்க போட்ட முதலுக்கு அந்த சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட் வருது பாத்தீங்களா, ஸோ அது ரெண்டும் சேமா ஆகிறதுக்கு, சப்போஸ் நீங்க 1 lakh வந்து நீங்க முதல்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 1 lakh வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், சின்ஸ் யுவர் கம்பெனி இஸ் ஹேவிங் ஹை ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் இட் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். இது உங்களால வந்து கம்மியே பண்ண முடியாது. ஆஸ் ஐ செட், இட் இஸ் வெரி எசென்ஷியல் காஸ்ட் டு ஹேவ் இன் எ கம்பெனி. அதனால ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அது கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும் பேஸ்ட் ஆன் யுவர் செக்டார். நீங்க என்ன மாதிரி செக்டார்ல நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, வெதர் இட் இஸ் ஐடி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆர் ஈவன் ஜஸ்ட் பேக்கிங், இந்த மாதிரி டைப் ஆஃப் பிசினஸ் பேஸ் பண்ணி திஸ் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் பி டிஃபர். பட் இதை வந்து நம்மளால கை வைக்க முடியாது. கை வச்சிங்க அப்படின்னா கம்பெனி வந்து படுத்துடும். இட்ஸ் நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நீங்க லோன் எடுக்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க லோன் எடுக்க போறீங்க, இல்ல லோனே எடுக்காம என் கை காசை போட்டு நான் கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணி நான் ரன் பண்ண போறேன்னா, ஸோ இது எல்லாமே வந்து உங்க கையில இருக்கு. ஸோ திஸ் இஸ் அல்டிமேட்லி அண்டர் யுவர் கண்ட்ரோல். And so this is all about the leverage. And this is also very important. As we already told you, and the fixed cost வந்து எப்படி ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங்னு பிரிஞ்சுதோ அதே மாதிரி லெவரேஜுமே வந்து சேம் லைக் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் லெவரேஜ்னு வந்து பிரியுது. ஸோ இந்த லெவரேஜ் மல்டிபிள்ன்ற டாபிக் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க, இல்லைன்னா மேனேஜரா இருக்கீங்க, சிஇஓ சிஎஃப்ஓ இந்த மாதிரி லெவல் இருந்தீங்க அப்படின்னா திஸ் லெவரேஜ் மல்டிபிள் கான்செப்ட் இஸ் வெரி எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா வெரி டூ இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ நீங்க அகைன் பிளான் பண்ணும்போது இப்போ ப்ரீவியஸ் பீரியடை விட எனக்கு இந்த பீரியட்ல ப்ராஃபிட் வந்து எப்படி வந்து மாறப்போகுது, இஃப் மை சேல்ஸ் இஸ் கெட்டிங் டபுள்ட், அப்போ எனக்கு என்னோட ப்ராஃபிட் எப்படி டபுள் ஆக போகுதா, இல்ல 4 times ஆக போதா, 10 times ஆக போதா, லைக் வி saw in the previous slide. அந்த மாதிரி வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் திங்க் ஆஃப் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்ல ஹையர் பண்ணலாமா, இல்ல ஃபயர் பண்ணலாமா அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லெவரேஜ் மல்டிபிள்ன்ற ஃபேக்டர் வச்சும் நம்ம எடுக்கலாம். ஸோ தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களோட கஸ்டமரோட அந்த ரிஸ்க் அனாலிசிஸை பண்ண முடியும். இப்போ நயன்தாரா வந்துட்டு ஒரு 1000 சமோசா வந்து விற்கிறாங்க ஒரு கல்யாண ஆர்டர்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த காசை வந்து 1 லட்ச ரூபா எனக்கு ஆர்டர் நான் கொடுக்குறேன், ஆனா அந்த 1 லட்சம் வந்து நான் 6 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிச் பண்றாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் a வெரி பிக் ஆர்டர், பல்க் ஆர்டரை பிளேஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஓனரா இல்ல ஆஸ் அ சேல்ஸ் மேனேஜரா இப்ப இதை இங்க எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களா? பிகாஸ் யூ நீட் டு எவாலுவேட் தி கிரெடிட் ஹிஸ்டரி ஆஃப் தி கஸ்டமர் ஆல்சோல. ஸோ அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து கொடுக்காம போயிட்டாங்கன்னா, இல்ல 5வது மாசமே அவங்க கம்பெனி படுத்துருச்சுன்னா, அவங்க திவால் ஆயிட்டாங்கன்னா, ஸோ அப்போ அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவோம். பட் பிளைண்டாவும் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, சின்ஸ் இட் இஸ் a வெரி பிக் ஆஃபர். இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா கிடைக்கிற பட்சத்துல உங்க பேலன்ஸ் ஷீட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பர்பா வந்து மாறும், ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது நம்ம எதை வச்சு நம்ம எடுக்க போறோம், இந்த ரிஸ்க், திஸ் இஸ் ஆல்சோ ரிஸ்க்ல. இப்போ இந்த ரிஸ்க் எப்படி எதை வச்சு எடுக்க போறோம் அப்படின்னா அகைன் லெவரேஜ் மல்டிபிள். ஸோ இது எப்படி அப்படின்றத வந்து சிம்பிள் சினாரியோ வச்சு நம்ம பார்த்தோம்னா சேம் சினாரியோ. ஸோ சேல்ஸ் 100, வேரியபிள் காஸ்ட் வந்து 20, விச் இஸ் அந்த ரா மெட்டீரியல் அது எல்லாமே வந்து 20. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 minus 20, which is nothing but 80. ஸோ நம்ம இப்போ வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸா நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டுமே நம்ம வந்து இதுல மைனஸ் பண்ணாதான் we can arrive at the profit. ஸோ அப்போ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட், இது வந்து 60 ரூபா அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்ட், சேலரி இதெல்லாம் வந்து புட் டுகெதர் 60 ரூபா ஆகுதுன்னும் போது ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது 80 minus 60, which is coming as 20.
இது வந்து பிபிஐடி, we already know this. இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அந்த டேக்ஸ். ஸோ எப்பயுமே வந்து நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 20 ரூபா வந்து உங்களால பாக்கெட் பண்ணிட முடியாது. இந்த 20 ரூபா எந்த தான் ஜாலி அப்படின்ட்டு உங்களால வந்து எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து டேக்ஸ் கொடுக்கணும், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதெல்லாமும் நம்ம மைனஸ் பண்ணணும்ல. ஸோ இது வந்து இந்த 20 ரூபா இஸ் நத்திங் பட் டேக்ஸ்க்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இது நம்மளால பாக்கெட் பண்ண முடியாது. தென் கம்மிங் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் தி நான் ஆப்ரேட்டிங் பிக்ஸ்ட் காஸ்ட் விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. அது வந்து 16 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 16 4 ரூபா தங்குது. ஸோ விச் இஸ் பிபிடி. பிபிடி இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அப்போ இந்த 4 ரூபால தான் வந்து டேக்ஸ் போடுவாங்க. அது கழிஞ்சு போறது தான் வந்துட்டு உங்களுக்கு ரியல் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிபிடி வந்து 4 ரூபா. ஸோ இப்போ இது வந்து இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 100 இஸ் நத்திங் பட் தி டாப் லைன். பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு எப்பயுமே டாப்ல இருக்கிறது வந்து டாப் லைன் சொல்லுவாங்க அண்ட் பாட்டம்ல இருக்கிறது வந்து பாட்டம் லைன். And this bottom line is nothing but the real profit. So always a company or any organization should target only the bottom line. The bottom line தான் matter. Sales matter கிடையாது, which is top line matter கிடையாது. நம்ம part 1லே பார்த்தோம். I just wanted to reiterate it again. ஏன் அப்படின்னா நீங்க என்ன வேணா சேல்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ரெவன்யூ நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. பட் at the end of the day அது எனக்கு ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா எனக்கு ஆஸ் அ ஓனரா, ஆஸ் அ சிஇஓவா எனக்கு அது பிரயோஜனமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க சேல்ஸ் நிறைய பண்ணி யாருக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுத்த லோன் அந்த பேங்க்குக்கு நீங்க அடைப்பீங்க. அப்ப கிரெடிட் கொடுத்தவங்களுக்கு அடைப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெண்டாருக்கு காசு கொடுத்துருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்ல இதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அடுத்த மாசம் வந்து உங்களால கம்பெனி ரன் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் கொடுத்து முடிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில ஒண்ணுமே இருக்காது. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பிசினஸ வந்து நீங்க ராப்பகலா நீங்க வந்து உழைக்கிறீங்க, வேர்வை சிந்தி தூக்கத்தை விட்டு உங்க கம்பெனியை டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட உங்க ஸ்கில் எல்லாம் போட்டு அப்படி நாயா பையா உழைக்கும் போது கடைசியில உங்களுக்கு வந்து எந்த காசுமே தங்கல. பட் அது நடுவுல வந்த எல்லாரும் வந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. மை ப்ராஃபிட், ரியல் ப்ராஃபிட் இஸ் இதுக்கப்புறம் டாக்ஸ் கொடுத்து சப்போஸ் சேல் லைக் 2 rupees தான் வருது அப்படின்னா இது வந்து ஒர்த்தா அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் அ பேலன்ஸ் ஷீட் ஆல்வேஸ் லுக் தி பாட்டம் லைன், நாட் தி டாப் லைன். இட் டசன்ட் மேட்டர் நீ 100 ரூபா பண்ணு, 1000 ரூபா பண்ணு, 10,000 கூட பண்ணு, இட் டசன்ட் மேட்டர். பட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றது தான் வந்து வெரி எசென்ஷியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த லெவரேஜ் மல்டிபிள் வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னல, அது எப்படி பண்றாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் டிவைடட் பை பிபிஐடி. ஸோ விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 4. அதே மாதிரி ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து பிபிஐடி டிவைடட் பை பிபிடி விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 5. அண்ட் டோட்டல் லெவரேஜ் வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிபிடி விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 20. ஸோ இதை பார்த்து நீங்க வந்து மேத்தை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து செம்ம போர் அடிக்கும். ஸோ இது வந்து என்னன்னா சிம்பிளா, ஸோ ஆப்ரேட்டிங் லெவரேஜ்னா என்ன அப்படின்னா வந்து என்னோட டாப் லைன் விச் இஸ் சேல்ஸ். அப்ப சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்னோட மிடில் லைன் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. மிடில் லைன் இஸ் நத்திங் பட் பிபிஐடி தான் மிடில் லைன் சொல்றாங்க. டாப் லைன் இஸ் நத்திங் பட் த சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்து 1x இன்க்ரீஸ் ஆகும் போது என்னோட பிபிஐடி தட் இஸ் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும், ஏறுமா இறங்குமா. ஸோ தட் இஸ் நீங்க அதை கால்குலேட் பண்ணணும், அதை நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லெவரேஜ்னா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு மிடில் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல என்னோட பாட்டம் லைன் வந்து என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ பிபிஐடி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, சே லைக் ஒரு 10x இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும். வில் இட் பி இன்க்ரீசிங் 20x 30x? ஸோ அதையும் நம்ம வந்து கணக்கிடலாம். டோட்டல் லிவரேஜ்னா என்னன்னா என்னோட சேல்ஸ் வந்து 1x இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஏன் அப்படின்னா அகைன் டெல்லிங் யூ ப்ராஃபிட் தான் மேட்டர்.
ஸோ இதை நம்ம வந்து இன்னொரு அதே சினாரியோவை வச்சு நம்ம வந்து ஈஸியா பார்க்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ அதை வந்து இங்க போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து 100 ரூபா சேல் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நான் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இருக்கேன். அப்படி நான் 10% இன்க்ரீஸ் சேல்ஸ்ல பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் எப்படி வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே 10%. ஸோ பிபிஐடி தான் நான் வந்து சொன்னேன் மிடில் லைன். இது வந்து டாப் லைன், இது வந்து பாட்டம் லைன். ஸோ அப்போ டாப் லைன் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல பிபிஐடி வந்து நம்ம முன்னாடியே பார்த்த ஃபார்முலா வந்து ஃபோர் டைம்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 10 into 4 which is nothing but 40% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இஃப் மை சேல்ஸ் இஸ் இன்க்ரீசிங் 10% வித் திஸ் கான்செப்ட் வேரியபிள் காஸ்ட் 20 ரூபா அப்புறம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் 60 ரூபா இந்த கணக்கு பேஸ் பண்ணி என்னோட ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. which is nothing but 40% of this 20 is nothing but 8 rupees. ஸோ பிபிஐடி வந்து 28 ரூபான்னு கணக்கு வரும். ஸோ முன்னாடி 100 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும்போது 20 ரூபா பிபிஐடி, 110 ரூபா சேல்ஸ் பண்ணா 40% இன்க்ரீஸ், which is now coming around 28 rupees. What about the profit before tax? ஸோ முன்னாடி பார்த்த ஃபார்முலா படி which is 5 times. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிபிஐடி வந்து இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல how it is going to affect my PBT? அதுதானே வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 40 into 5 is nothing but 200%. ஸோ 40% PBIT வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா my PBT is going to increase by 200%. So which is nothing but 200% of 4 is 8 rupees. So new PBT is nothing but 4 plus 8, 12 rupees. ஸோ அப்போ பாருங்களேன், இப்போ நம்ம எப்படி கணக்கு போடுவோம் அப்படின்னா இது 10% தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 10% 20% மேபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கணக்கு வச்சிருப்போம். பட் ஹவு இட் இஸ் இன்க்ரீசிங்? இட் இஸ் இன்க்ரீசிங் 200%. ஹவு இட் இஸ் பாசிபிள்? பிகாஸ் ஆஃப் த லெவரேஜ். உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்க அதிகமா வச்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வேரியபிள் காஸ்ட் வெறும் 20 ரூபா தான், ஃபிக்ஸட் காஸ்ட் இங்க அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ப்ராஃபிட் வந்து குப்புன்னு ஏறுது. அப்போ நான் 150% நான் வந்து சேல்ஸ் பண்ணேன்னா, இந்த சென்ஸ் 50% நான் இன்க்ரீஸ் பண்றேன் என் சேல்ஸ, அப்படி நான் வந்து ஒரு கணக்கு போட்டேன் அப்படின்னா வந்து உங்களோட பிபிஐடி இஸ் கோயிங் டு எலிவேட் டு 60 rupees and PBT is going to elevate to 44 ரூபிங் 44 rupees உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்க போகுது. ஈவன் இஃப் யூ கன்சிடர் 40% இன்கம் டேக்ஸ், so you are going to end up with 60% of this 44, which is very good amount to have. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும், உங்களுக்கு ஸ்கேல் அப் பண்ணணுமா இல்லைனா வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா யூஸ் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த லெவரேஜ் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கான்செப்ட் பிஃபோர் ஐ ஹேண்ட் ஓவர் டு தி சதேஷ் ஃபார் தி சம்மரி. ஸோ லெவரேஜ் அனாலிசிஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி நயன்தாருக்கு இப்போ ஹியூஜ் ஆர்டர், ஒரு 1000 சமோசா ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. பட் தே ஆர் கம்மிங் அப் வித் ஒன் கண்டிஷன் தட் 6 months கழிச்சு தான் நான் உனக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவேன், அது ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைக்கிற பட்சத்துல நயன்தாரா எப்படி வந்து இது ஓகே சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் இஸ் திஸ் லெவரேஜ் அனாலிசிஸ். அப்போ அவங்களோட லெவரேஜ் அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 4 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்களே பிரிச்சிருக்காங்க, 1 2 3 4. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இஃப் இட் இஸ் ஹை, ஹெச் மீன்ஸ் ஹை, எல் மீன்ஸ் லோ. ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் லெவரேஜ் ரெண்டுமே ஐயா இருக்கிற பட்சத்தில் தட் இஸ் கன்சிடர் ஆஸ் டைப் 1 ஆர்கனைசேஷன். அதே மாதிரி எல்எல்னா டைப் 2, ஹெச்எல்னா டைப் 3, எல்ஹெச்னா டைப் 4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதை வச்சு என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரி லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். இந்த டைப் 1 ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் லெவரேஜ் விச் இஸ் நத்திங் பட் தி அவங்க வந்து அந்த ஃபிக்ஸட் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் விச் இஸ் வெரி எசென்ஷியல் நான் சொன்னேன்ல, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அதிகமா பிரேக் ஈவன் ஆகுறது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும்.
ஸோ அப்ப என்ன ஆகும்னா பிரேக் ஈவன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சம்பாதிக்க போற ஒரு ப்ராஃபிட்டுமே நம்ம பாக்கெட்டுக்குள்ள போகும். அது வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க போட்ட காசை நீங்க ஒன்றும் எடுக்கவே இல்லை. ஸோ பிரேக் ஈவன் நடக்கவே இல்லை. ஸோ பிரேக் ஈவன் நடக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹை ஃபிக்ஸட் காஸ்ட். சரி, அப்போ வந்து ஃபினான்ஷியல் லெவரேஜ் விச் இஸ் நத்திங் பட் ஹியர் இஸ் தி நான் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ரெண்டுமே ஐயா இருக்கிற பட்சத்துல அப்போ எனக்கு பிரேக் ஈவன் இன்னுமே டிலே ஆக போகுது. ஸோ அப்போ பிரேக் ஈவன் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி இங்க ஆக்ட் ஆகுது. பட் ஆன் த ஃபிளிப் சைட் கன்சிடர் தட் அவங்க பிரேக் ஈவன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சின்ஸ் திஸ் டூ லெவரேஜ் இஸ் வெரி ஹை, ஃபிக்ஸட் காஸ்ட் ஐயா இருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா வந்து அதிகமா இருக்க போகுது, விச் வி சா இன் தி லாஸ்ட் ஸ்லைட். ஸோ நீங்க கம்பெனி வந்து நிறைய ஃபிக்ஸட் காஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் தி பிரேக் ஈவன் உங்களோட ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி இன்வைட்டிங் டு கன்சிடர். பட் ஆன் த ஃபிளிப் சைட் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அதே மாதிரி சப்போஸ் உங்க சேல்ஸ் கம்மியாகிற பட்சத்துல சின்ஸ் யூ ஹேவ் வெரி ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் உங்களோட லாஸுமே ரொம்ப அதிகமா இருக்கும். வெரி ஹை சான்ஸ் தட் நீங்க வந்து திவால் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த டைப் 1 ஆர்கனைசேஷன் இஸ் வெரி ட்ரிக்கி. அதனால வந்து இந்த மாதிரி எதனா ஒரு கம்பெனி வந்து உங்ககிட்ட வந்து ஆஃபர் கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கேட்குறாங்க, இல்லை ஆஸ் அ இன்வெஸ்டரா நீங்க வந்து இந்த மாதிரி கம்பெனி மேல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இஃப் யூ சி தட் கம்பெனி இஸ் பிலாங் டு த டைப் 1 ஆர்கனைசேஷன் இன் லெவரேஜ் அனாலிசிஸ்ல இட் இஸ் குட் டு இக்னோர் திஸ் கம்பெனி அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த HH அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே ஃபிளிப் சைடில் வந்து டைப் 2 இஸ் நத்திங் பட் LL, ஆப்ரேட்டிங் லெவரேஜும் கம்மியா இருக்கு, ஃபினான்ஷியல் லெவரேஜும் கம்மியா இருக்கு, விச் மீன்ஸ் அவங்களோட ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி அவங்க எந்தவித லோனும் வாங்கல, அவங்களோட கை காசை போட்டு அவங்க வந்து ரன் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த கம்பெனி எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஸோ பிரேக் ஈவன் சீக்கிரமா நடக்க போகுது பிகாஸ் தே ஆர் ஹேவிங் த லெவரேஜ் வெரி லெஸ். அதனால அவங்களோட பிரேக் ஈவன் வந்து சீக்கிரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்க போறது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ எனக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக் ஈவன் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா வந்து ஐ நீட் டு எக்ஸ்பேண்ட் மை கம்பெனில என்னோட எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஐ நீட் டு டேக் சம் லோன். அப்போதான் வந்து என்னால வந்து சீக்கிரமா வந்து ப்ராஃபிட் நிறைய பார்க்க முடியும். இல்லை நான் ஒரே பிரான்ச்லயே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னா வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியான ஒரு growth தான் இருக்கும். அந்த கம்பெனி growth வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ திஸ் டைப் 2 ஆர்கனைசேஷன் இஸ் வெரி கன்சர்வேட்டிவ். ஏன் அப்படின்னா வந்து இவங்க பிரேக் ஈவன் சீக்கிரமா அடைஞ்சிடுறாங்க பிகாஸ் ஆஃப் தி லோ ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்கப்புறம் தே ஆர் வெரி ரிலக்டன்ட் டு கெட் த லோன் டு எக்ஸ்பேண்ட் தர் கம்பெனி. அதனால என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா தோ பிரேக் ஈவன் சீக்கிரமா நடந்தாலுமே ப்ராஃபிட் பார்க்க முடியாது. வெரி வெரி கன்சர்வேட்டிவ், வெரி சேஃப் ஆர்கனைசேஷன். அதனால வந்து பேங்க் லோன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நீங்களுமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த 6 மாசம் டீலை வந்து ஓகே பண்றது வந்து பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வந்து திவால் ஆக மாட்டாங்க. ஸ்லோ growth இருந்தாலும் அவங்க ரீபே பண்றது வந்து வெரி வெரி ஹை சான்ஸ். பட் ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் டைப் 2 ஆர்கனைசேஷனை கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இவங்க எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதனால வந்து பிக்சட் டெபாசிட்ல போடுறதே வந்து நல்லது அப்படின்று ஆத்தர் சொல்றாரு. ஸோ ஃபார் தி நயன்தாரா இட் இஸ் வெரி குட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் டு கிவ் தம் தி கிரெடிட். ஆனா இன்வெஸ்டரா இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ வாட் அபவுட் த டைப் 3? ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பிரேக் ஈவன் நடக்கிறது வந்து ரொம்ப தாமதமாகும். பட் ஒன்ஸ் அவங்க வந்து ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா லோன் எடுக்கல. ஸோ இயர் தே ஆர் பேலன்சிங் அவுட். ஒரு லெவரேஜ் அதிகமா இருக்கிறதுனால தே ஆர் வெரி வெரி காஷியஸ் அண்ட் சென்சிபிளா இருக்கிறதுனால அவங்க ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் வெரி சென்சிபிள் கம்பெனி. யூ கேன் திங்க் ஆஃப் டு டேக் தட் ஆஃபர். ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப யோசிச்சு அவங்க டிசைட் பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கு, ஸோ இந்த இடத்துல நான் ஐ போக மாட்டேன். இஃப் தே ஆல்சோ டேக் லோன் ஆட்டோமேட்டிக்லி தே பிலாங்ஸ் டு தி டைப் 1 ஆர்கனைசேஷன் விச் இஸ் வெரி ரிஸ்கி. அதனால வந்து அவங்க சூப்பர்பா வந்து ஃபினான்ஸ் புரிஞ்சு அவங்க வந்து பேலன்ஸ் பண்றதுனால இதுல வந்து டச் அண்ட் கோ நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனி. டைப் 4? டைப் 4 பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லெவரேஜ் விச் இஸ் வெரி எசென்ஷியல் டு ரன் அ கம்பெனி. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால they are going to hit the break even very soon.
ஒன்ஸ் தே ஹிட் த பிரேக் ஈவன் தே ஆர் கோயிங் ஃபார் தி பேங்க் லோன். அவங்க எக்ஸ்பென்ஷனுக்கு போறாங்க, விச் வெரி growth ஓரியன்ட் கம்பெனி இது. ஸோ அப்போ இந்த 4 ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா டைப் 4 இஸ் வெரி குட். ஏன் அப்படின்னா வந்து அவங்க growth-அ வந்து சூப்பர்பா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதனால அமாங் தீஸ் fourth type of organization is very good, both for giving the credit as well as for the investing. as a investor நான் வந்து இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இபிஎஸ் earning per share வந்து சூப்பர்பா இருக்கும் அப்படின்றது வந்து we can predict and go for. So with this I'm just ending and handing over the session to Sadesh. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா லைக் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லா 2 வருஷம் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ செகண்ட் இயர் எண்டில் வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து அவங்களோட இன்வெஸ்டருக்கும் அப்புறம் அவங்களோட அனாலிஸ்ட் அவங்களுக்குனா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணுற மாதிரி நிறையா போடுறாங்க. ஸோ அப்போ எப்படி பண்ணால் எம்ப்ளாயீஸ் ஜாலியாக குதூகலமாக ஆகணும், அதே மாதிரி இவங்ககிட்டையும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, த பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் இயர் வாஸ் ஓப்பனிங் அப் அ நியூ பிரான்ச் இன் ட்ரிச்சி, சென்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓப்பன் பண்ணிட்டோம். we made a profit of 40 lakhs, which is a huge 20-30% அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் பண்ணனால நம்ம கம்பெனி வந்து ஏற்கனவே கடன் வாங்கினோம், சில பாண்ட்ஸ் லோன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் பே பண்ணிட்டேன், சூப்பராக பே பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் இன் அ குட் ஷேப். ஆன் த டாப் அந்த ப்ராஃபிட் 40லேருந்து ஒரு 24 lakhs எடுத்து நம்ம கம்பெனியில் யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் டிவிடெண்டாக திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், அவர் சேல்ஸ் ஆர் வெரி கன்சிஸ்டன்ட் இன் லாஸ்ட் 2 years அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்த்து எம்ப்ளாயிஸ்னா கிளாப் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல்ஸ் சீஃப் அனலிஸ்ட் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற வந்து சொல்றாரு, ஏன்னா ஃபின் இன்ஃப்ளூயன்சரா அது மாதிரி வந்து போட்டுன்னு இருக்கேன், அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஐ எம் நாட் அ ஃபின் இன்ஃப்ளூயன்சர், சும்மா இந்த மாதிரி கிமிக்ஸ் வேர்டு இது பார்த்தா அப்படி புல் அரிக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன அந்த 5மே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றி எவ்வளோ பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா அடுத்து வந்து அந்த கம்பெனில போகணும்னு தானே தோணும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. பட் when it comes to finance analyst, balance sheet analyst வரவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு செகண்ட் இயர்லேருந்து என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட மென்டார் அஸ் யூஸ்வல் லைக் சத்யராஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அல்வா கொடுக்க தான் பிடிக்கும், வாங்க இல்லை அப்படிங்கிறாரு லம்பா. அதனால அவர் ஏதோ புதுசாக ஒன்று ஓத்து விட போறாரு, என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இவரை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க சார், நான் பாட்டு சந்தோஷமா இருந்தேன், எம்ப்ளாயிஸ்னா எப்படி விசில் பறக்க கை தட்டுறாங்க, இப்போ என்ன சோகமாக்கிட்டீங்க, கண்ணுலன்னு தண்ணினா வருது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ லம்பா என்ன சொல்றாரு, உன்னோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து காமி அப்படிங்கிறாரு, இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட். ஸோ அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேபிட்டல் 30, ரிசர்வ் 20, லாங் டேர்ம் லோன் வந்து 40, ஃபிக்ஸட் அசெட் 75, கரண்ட் லைபிலிட்டி 15, கரண்ட் அசெட் வந்து 30. இதெல்லாம் பார்க்க செம்மையா இருக்குல்ல. அதே மாதிரி அந்த கரண்ட் அசெட் டு கரண்ட் லைபிலிட்டி ரேஷியோனா 2:1 இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டல் 30 வந்து நேத்து வந்துச்சா, முந்தா நேத்து வந்துச்சா, போன மாசம் வந்துச்சா, இல்ல போன வருஷமே இருந்துச்சா அப்படின்னு தெரியாது. ரிசர்வ் எப்படி எங்க ஏறிச்சு அப்படிங்கறது அந்த ஷீட்டை பார்த்தா தெரியாது. ஸோ வாட் இ டஸ் இஸ் லம்பா, அவர் போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டும் வச்சிருக்காரு, எடுத்து போட்டு இங்க பாரு இப்படிதான் இருக்கு உன்னோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. ஸோ இப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, போன வருஷம் உன்னோட கேபிட்டல் 10, இந்த வருஷம் கேபிட்டல் 30, போன வருஷம் நீ ரிசர்வ்ல வச்சிருந்த 7.5, இந்த வருஷம் வந்து 20. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் எடுத்து காட்டுறாரு இந்த பேலன்ஸ் ஷீட். நம்ம இப்ப காமிச்ச பேலன்ஸ் ஷீட் எதுவும் நயன்தாராவோட பேலன்ஸ் ஷீட் இல்ல, அவர் ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்து எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஓகே, ஸோ இந்த 20, அப்புறம் இது ஒரு 40. லாங் டேர்ம் லோன் வந்து போன வருஷம் 50 இருந்தது, இந்த வருஷம் கம்மி பண்ணியிருக்காங்க, லயபிலிட்டி 10ல இருந்து 15 போயிருக்கு. சேம் இங்கேயும் பாத்தீங்கன்னா அசெட் எல்லாமே அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஓவராலா பார்த்தா லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் வந்து 77.5 lakhs இருந்தது, இந்த வருஷம் 105 இருக்கு. ஸோ ரொம்ப கிளீனா ஈச் அண்ட் எவ்ரி டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ இந்த வருஷம் என்ன வந்திருக்கு எல்லாமே. இன்னும் நீங்க குவார்டர்லி ஸ்பிளிட் அப் பார்க்கும்போது எந்த குவார்டர்ல எவ்வளவு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எல்லாம் வந்துடும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஆனுவல் ஷீட். ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 ஷீட்ல இருந்து ஐ வாண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வச்சுதான் நீ வந்து நல்லா இருக்கியா இல்லையா அப்படின்னு செகண்ட் தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்க முடியும், எங்க ரீடைரக்ட் பண்ற எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு.
ஸோ அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் காமிச்ச அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஸோ கோ பேக் பின்னாடி. ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே இங்க அடுத்ததுல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் போங்க. ஸோ அப்போ அந்த 30-20 கேபிட்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா எக்ஸ்ட்ரா 20 lakhs உள்ள பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்ல ஒரு 12.5 உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த லோன்ஸு பாண்டு எல்லாத்தையும் ரீபே பண்ணியிருக்காங்க 10 லட்சம். புதுசா கொஞ்சம் ஃபிக்ஸட் அசட் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 15 lakhsக்கு. ஒர்க்கிங் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா உங்களோட கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ லாஸ்ட் இயரோட கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி அங்க இருந்ததுல பேலன்ஸ் ஷீட் அதை சப்ட்ராக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது போன வருஷம் 7.5, இந்த வருஷம் 15. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆனனால வி வென்ட் டு யூசர்ஸ். ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இதே பின்னாடி போச்சு அப்படின்னா இதை டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சோர்ஸ்ல மாத்திடுவோம். ஓகே, ஸோ இப்படிதான் ஒரு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு now she is asking show me your fund flow statement அப்படிங்கும்போது அன்னபூர்ணி கொடுத்ததை வச்சு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாக்குறாங்க. இதுதான் அவங்களோட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி போடுறாங்க எங்களோட கம்பெனி லாஸ்ட் 2 years கன்சிஸ்டன்டா சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட் 40 lakhs போட்டுடுறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது டைப்போ, இது வந்து டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், என்னோட மிஸ்டேக். ஸோ ஏன்னா இது லெஃப்ட் சைட்ல சோர்ஸ்ல வந்துருக்குல்ல. ஸோ டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 70. இன்னும் கொஞ்சம் சேல்ஸ்ல இருந்து வர வேண்டிய காசு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 25 lakhs இருக்கு. கடனை ரீபே பண்ணியிருக்காங்க 21. 90 லட்சம் செலவு பண்ணி ட்ரிச்சியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 24 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படிங்கிறத பார்ப்போம். என்டர். ஓகே, ஸோ இப்போ இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இன்வென்ட்ரி, இவங்க பேக்கரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேக்கு சமோசா இது செய்யறதுக்கான இன்வென்ட்ரி வந்து 12 லட்சம் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒரு 5 லட்சம் இருந்தது. சாரி 50 லட்சம் இருந்தது. பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 24 இருந்தது. ஓகே, இதே சமயம் பாத்தீங்கன்னா லோன் எல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏன்னா போன வருஷம்னா வந்து செம்மையா ஸ்க்ரூட்னி பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ஷார்ட் டேர்ம் லோன்னா வாங்காத, சொன்னாக்காக பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. ஸோ 0. ஓகே, இவங்க மட்டும் ஒரு 100 lakhs வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சில பல பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஓகே, அவங்க கிட்ட வந்து இவங்க ரீபே பண்ண வேண்டிய விஷயம். டெப்டார்னா இப்போ அவங்க லெவரேஜ் சொன்னான்ல, ஒருத்தன் வந்து ஆர்டர் குத்துன்னு போயிட்டான் 6 மாசம் கழிச்சு தரேன்னுல. ஸோ அவனோட கணக்கெல்லாம் டெப்டார்ல வரும். கிரெடிட்டார் வந்து நான் இன்னொருத்தன்ட்ட வாங்கிட்டு நான் 6 மாசம் கழிச்சு தரேன்னு அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இங்க வரும் 100 lakhs. ஸோ அது ஸோ இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் டோட்டல் 100, கரண்ட் அசெட் வந்து 194. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 94. அதே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி கம்மி ஆயிடுச்சு. டெப்டார் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க நமக்கு தர வேண்டியவங்க. பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சு போச்சு, எடுத்து பேர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா புது பிரான்ச் ஓபன் பண்ணனால. ஷார்ட் டேர்ம் லோன் ஒரு 5 லட்சம் எடுத்துட்டோம். நான் இன்னொருத்தருக்கு தர வேண்டியதும் ஏறி போச்சு 100ல இருந்து 115. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 24. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து 70. அதுதான் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சோர்ஸ். அப்ப என்னன்னா நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து போன வாட்டி அவங்க காமிச்ச சாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட்டா இருந்தது, அதனால அது யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த சைடு. இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இதை தூக்கி இங்க போட்டிருக்கோம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிதான் உன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ உன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொல்லி கொடுத்த பேசிக்ஸை ஃபிட் பண்ணுவோமா? இதுல எதுனா லாங் டேர்ம் சோர்ஸ், ஷார்ட் டேர்ம் சோர்ஸ், லாங் டேர்ம் யூஸ், ஷார்ட் டேர்ம் யூஸ். ஓகே, லாங் டேர்ம் சோர்ஸ்னா அந்த காசை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கேட்க மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள கேட்பாங்க. ஓகே, ஏன்னா அது தேவைப்படும். அதே சமயம் லாங் டேர்ம் யூஸ் வந்து அதோட டிப்ரிசியேஷன்னா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். ஷார்ட் டேர்ம் யூஸ் வந்து ரொம்ப லோ, அதுக்குள்ளே முடிஞ்சிடும் டிப்ரிசியேஷன். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் சோர்ஸ். அதை தூக்கி எங்க யூஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டல் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, லாங் டேர்மா காசு, அவனுக்கு போய் டிவிடெண்ட்னு திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த புது பிரான்ச் ஓபன் பண்ணாங்களா, அதுவும் லாங் டேர்ம், ஒரு வருஷத்துக்கு மேல எப்படி லாங் ரன்ல யூஸ் பண்ண போறாங்க. சில பல லோன் அதை வந்து இன்னும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் 5 வருஷம் அதை தூக்கின்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இஷ்யூ பண்ண பாண்ட் அது மாதிரி இருக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தம்ப் ஆஃப் ரூல்
ஓகே, நம்மளோட மெயின் கான்செப்டை வந்து ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு லாங் டேர்ம் யூஸுக்கு மட்டும்தான் ஃபண்ட் பண்ணும். ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு ஷார்ட் டேர்ம் யூஸ்க்கு மட்டும் தான் ஃபண்ட் பண்ணும். லாங் டேர்ம் சோர்ஸை வச்சு ஷார்ட் டேர்ம் யூஸ்க்கு ஷார்ட் பீரியட் பண்ணலாம். அதே சமயம் ஷார்ட் டேர்ம் சோர்ஸை வச்சு லாங் டேர்ம் யூஸ்க்கு பண்ணக்கூடாது. நான் கோ பேக். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பின்னாடி பேக் ஒன் மோர் இல்லையே. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க ரைட் சைட்ல இருக்க எல்லாமே லாங் டேர்ம் யூஸ், லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல ஒன்னு ஷார்ட் டேர்ம் சோர்ஸ். அப்ப அதை தூக்கி லாங் டேர்ம்ல போட்டிருக்கோம். ஸோ வி வயலேட்டட் அவர் பேசிக் கோர் பிரின்சிபிள். தட் மீன்ஸ் லைக் we are in என்ன சொல்றது, ஒரு ராங் டைரக்ஷன்ல போறோம் ஷார்ட் டேர்ம் சோர்ஸை தூக்கி லாங் டேர்ம் யூஸ்ல போட்டனால. ஸோ இப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டலே எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாயிடுச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியானா ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சுதான் இன்வென்டரி, சம்பளம் இதெல்லாம் கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதுவே கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம சேல்ஸ் கூட கான்ஸ்டன்டா தான் இருக்குன்னாங்க, அது க்ரோவும் ஆகல. அந்த 10% 50% க்ரோவும் ஆகல. அப்ப சேல்ஸும் க்ரோ ஆகல. என்னால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டலும் இல்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு காசு கொடுக்கல, கிரெடிட்டர்ஸ்க்குனா காசு கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டியவனும் கொடுக்கவே இல்லை. அப்ப அவன் திருப்பி எப்படி எனக்கு இன்னும் கொடுப்பான் காசு, ஃபர்தரா இருக்கிறத அடைச்சாதான் திருப்பி கொடு அப்படின்வான். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம். ஸோ எவென்ச்சுவலி வி வில் பி கோயிங் பேக் டு சொன்னாக்கா ஃபர்தர் ரன் பண்ண, விச் இஸ் ஸ்டில் a very very big danger. ஸோ பயம் போயிடுச்சா அப்படிங்கிறாரு இது. ஸோ நெக்ஸ்ட், அப்ப நீ சொன்ன எல்லா கதையும் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி யாருன்னா விழுவாங்களோ அவன் விழுவான், பார்த்து கொந்தளிப்பான், சில்லறைய சதறுவான், நானா பண்ண மாட்டேன், யூ ஆர் கோயிங் இன் அ ராங் டைரக்ஷன் அப்படிங்கிறாரு. நீ சொன்ன எதுவுமே எனக்கு மேட்டர் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அந்த மேட்டர் இதுதான் முக்கியம். ஸோ நீ எங்க தவற விட்டுட்ட அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு பிரின்சிபல் சொல்றாரு. ஸோ உனக்கு நிறைய ப்ராஃபிட் எல்லாமே வந்துச்சு, ஓகே, ஆனா ஒரு உனக்கிட்ட இருக்க லயபிலிட்டி செட்டில் பண்ண ஆர்டரை வந்து நீ கொலாப்ஸ் பண்ணிட்ட. ஸோ யூ நீட் டு ஃபாலோ திஸ் ஆர்டர் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது உனக்கு வந்து கோதுமை, மைதா, வெண்ணிலா எசன்ஸ் இது மாதிரி கொடுக்குறான் பாத்தீங்களா, கடன் வாங்கி அந்த 115 lakhs திருப்பி கொடுக்க வேண்டியதுல 1.15 கோர்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணுங்க. அப்பதான் திருப்பி அவங்க அடுத்த கடன்ல கொடுப்பாங்க கிரெடிட்ல. அப்ப வி கேன் ரன். ஓகே, ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் சம் லோன்ஸ், அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ்ல போட்டுக்கலாம். ரிசர்வ்ஸ்ல இருந்தா அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம். கடைசியா தான் கேபிட்டல் டிவிடெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல ஆல்வேஸ் இந்த லயபிலிட்டி செக்ஷன் யூ நீட் டு வர்ற ப்ராஃபிட்டை பாட்டம்ல இருந்து மேல தான் ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர நாட் ஃப்ரம் த டாப் டு பேக். ஸோ இப்போ அந்த ஐடியாஸ் அந்த 5 என்ன பண்ணியிருந்தாங்க, டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துட்டு போயிட்டு அசட் ஃபிக்ஸட் அசட் எல்லாம் தூக்கி வாங்கினாங்க, லாங் டேர்ம்ல க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்வென்ட்ரி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி யூ கேனாட் ஃபங்க்ஷன் அஸ் யூ சே திஸ் இயர் அப்படிங்கிறாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் லெசன் ஆஃப் த ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் இஸ் லைக் we need to keep a close eye on the company, whatever the profit they are making, they are spending in the right direction and following the thumb rule. That's the important. So அதுதான் ரிவிஷன் மாதிரி அந்த போன ஸ்லைடும் இதுதான் நியூ கான்செப்ட். நீங்க அப்புறம் how to read the fund flow statement. That's all. Thanks, Suresh. Thank you very much for the summary. So with this, as I said, we are just closing this romancing the balance sheet by Anil Lamba. Very very basic. இதுல எதுவுமே வந்து பெருசா ஒரு எதுவும் சொல்லல. அண்ட் ஆல்சோ வி கிராஸ் செக் வித் தி தமிழ்நாடு சிலபஸ். ஸோ இங்க கொடுத்துக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து +1 +2 எக்கனாமிக்ஸ் புக்லயே இருக்கு. ஈவன் பேசிக்ஸ் ஆர் தேர் இன் தி 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஸ்கூல்ல படிக்க வேண்டிய ஒரு விஷயம். 38 வயசுல நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது படிக்கும் போதே வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் கம்பெனி வச்சிருக்கணும் இல்லையோ, நான் பிஸ்னஸ் பண்றனோ இல்லையோ, பட் ஆஸ் அ இன்வெஸ்டர், ஸோ நான் வந்து ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஸோ என்னெல்லாம் வந்து பேசிக்கா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து ஆஸ் சதேஷ் ரைட்லி மென்ஷன், இந்த மாதிரி தான் வந்து நம்மள வந்து லூர் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், இவ்வளோ வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்,
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெவென்யூ நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன், என்னோட growth பேட்டர்ன் இப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க டாப் லைனை வச்சே தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பட் ஹவு டு see த பாட்டம் லைன்றது வந்து இந்த புக்ல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். அண்ட் லோன் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் வந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, தன் கையில காசு இருந்து அதையே தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தட் வாஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த புக் படிக்கும்போது பியாண்ட் தி டேக்ஸ், சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப குட்டி பிஸ்னஸ் பண்றீங்க, அதனால வந்து உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு பே ஃப்ரம் யுவர் அண்ட் உங்களோட ஓன் மணி பே வச்சு உங்க பிஸ்னஸ் பண்றது வந்து இட்ஸ் ஃபைன். பட் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க, யூஆர் கம்மிங் அண்டர் தி இன்கம் டேக்ஸ் அந்த போர்ஷன்ல வரீங்க அப்படின்ற பட்சத்துல லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்றதுன்றது வந்து லெவரேஜ். அந்த லெவரேஜை யூஸ் பண்ணி யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ப்ராஃபிட் எக்ஸ்பனென்ஷியலி அப்படின்னு பண்ணும்போது தென் ஐ ரியலைஸ்ட், ஸோ ஓகே அப்போ லோன் வாங்கி ஒருத்தன் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்றான், அவனோட லைபிலிட்டி சைட்ல வந்துட்டு ஏன் லோன் அதிகமா இருக்கு ரேதர் தேன் ரிசர்வ் அப்படின்றது எல்லாமே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் அதுவுமே வந்து எக்கச்சக்கமா லோன் வாங்கக்கூடாது. அப்போ ப்ரீவியஸ் குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு எப்படி டிஃபர் ஆகுது, ப்ரீவியஸ் இயர்லயும் இந்த இயர்லயும் வந்து என்ன மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கான், ஜஸ்ட் தட் என்னால வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்து எனக்கு ஒரு அரைவாக கூடாது. இங்க on top of that I need to compare the year on year balance sheet and then compute the fund flow. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடன் வாங்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது வந்து ரைட் சைட்ல என்னென்னலாம் பண்றாங்க, ஆர் தே இன்க்ரீசிங் தி ரிசர்வ் ஆர் ஆர் தே ஜஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணி காசை செலவு பண்றாங்களா, இல்ல சும்மா எக்ஸ்பென்ஷன் பைஜூஸ் மாதிரி. இந்த புக்கு படிக்கும் போது ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து பைஜூஸ் ட்ராப் அப்படின்னு ஒரு புக் வந்து பேசணும், ஹவு பைஜூஸ் ஃபெல், எவ்வளவு கிரீடியா இருந்தான் அந்த ஆளு. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து இஸ் வெரி பிரெய்னி, அவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கை, அவனோட ப்ராடக்ட் எல்லாமே டாப் நாச், எல்லாமே சூப்பர். பட் சின்ஸ் ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபினான்ஸ் கான்செப்ட், அவன் ஈ பிகம் கிரீடி அண்ட் அவன் வந்து இஷ்டத்துக்கு லோன் வாங்குறது, இஷ்டத்துக்கு வந்து இன்வெஸ்டர் கிட்ட இருந்து காசு வாங்கி ஈ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட். சின்னதா கேரளால ஆரம்பிச்சான், அப்புறம் கேரளா தமிழ்நாடு நெக்ஸ்ட் பண்ணான்னா நார்த் இந்தியா போனா, இந்தியா ஃபுல்லா வந்தான், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சிங்கப்பூர் வேர்ல்டு வைடு போய் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியன் கிரிக்கெட்டே வந்து அவன் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சான். பட் வி ஆல் நோ தட் இன் 2024 திவால் ஆயிட்டான். ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக்கோட லேர்னிங்கை நான் அப்படியே பைஜூஸை வச்சு கம்பேர் பண்ணி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் கம்பேர் தோஸ் டூ புக்ஸ் அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண அப்படின்னா வந்து மோர் தென் யுவர் ஸ்கில், ஃபினான்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஸோ எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் கை தான். ஸோ இஃப் யுவர் டிசிஷன் இஸ் இம்பேக்டிங் யுவர் ப்ராஃபிட் then you are a finance guy. ஸோ அதுதான் வந்து இந்த பேஜ் நம்பர் 1ல வந்து அனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அக்கௌண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம பயப்படுறது வந்து அக்கௌண்டிங்கை பார்த்து தான், இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தான் நம்ம பயப்படுவோம். என்னது இது, இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஒண்ணுமே புரிய மாட்டுது, ஃபார்முலாஸ் வருது, இதெல்லாம் எனக்கு புரிய மாட்டுது. ஸோ லெட் அஸ் கிவ் திஸ் அக்கௌண்டிங் டு சிஏ ஆர் எனி சம் சார்ட் ஆஃப் படிச்சவன் அவங்க கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், நான் வந்து கஸ்டமர் கிட்ட மட்டும்தான் பேசுவேன், அதுதான் எனக்கு வருது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு இஃப் யூ ஆர் ரன்னிங் சம் கம்பெனி யூ ஆர் கோயிங் இன் எ ராங் டைரக்ஷன். ஸோ ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ மேனேஜர், ஆஸ் அ எம்ப்ளாயி யூ நீட் டு ஹாவ் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்துட்டு எஃபெக்டிவா ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியும். அண்ட் வாட் எவர் தி ப்ராஃபிட் யூ ஆர் கெட்டிங், அது ரியல் ப்ராஃபிட்டா இல்லைன்னா லாஸ் தான் நீங்க இருக்கீங்களா. ஸோ சப்ஜெக்டிவ்லி யூ மே திங்க் தட் ஓகே எனக்கு காசு வந்துடுச்சு நான் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு. பட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் கான்செப்ட்ஸ் யூ ஆர் லூசிங் த மணி. உங்க லைபிலிட்டி தான் உங்களை ஏத்தி விடுறீங்க, அந்த லைபிலிட்டியை தான் நீங்க அடைக்க பார்ப்பீங்களே தவிர்த்து அதர்ஸ் வில் க்ரோ, நாட் யூ ஆஸ் அ ஓனர். கடைசியா தான் நீங்க க்ரோ ஆவீங்க. That is the bottom to top approach. So with this understanding, I'm just opening the forum for any questions, any clarity. எதனா இருந்ததுன்னா please open up.